எம்சி ஆர்கானிக்கு இனிய காலை வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தா கரூர் காக்காவடியில் இருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தா ஒரு 70 சென்ட்டு. இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் நடவு பண்ணியிருந்தோம் ஊடு பயிராக. இதில் சேனக்கிழங்கு நம்ம போட்டிருந்தோம். சேனக்கிழங்குல பார்த்திங்கன்னா இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று. இது வந்துட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னா ஒரு 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆன வெங்காயங்கள் நல்லா முளைச்சி மேலே வந்துருச்சு. 15 to 20 நாளுக்குள்ளே இருக்கும். இதுக்கு முதல்ல பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு சேனக்கிழங்குல ஒவ்வொன்றும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெங்காயத்தில் நுனிக்கருகள் வரும். எல்லா பக்கத்துலேயும் வர்ற பிரச்சனை தான். இந்த நுனிக்கருகள் வராது இருக்கணும், இனிமேல் வெங்காயம் நல்லா நல்லா பெருசாக வரணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முறையான மருந்துகள் தெளிப்பு முறையில் கொடுக்கணும். தரைவழியாகவும் நல்லா கொடுக்கணும். தரைவழியாக நம்ம இதில் நியூஆல்கி சாயில் கொடுத்துட்டோம். இதுக்கு முதல்ல ரூட்டர் கொடுத்துருக்குற வேரல்கள் எதுவும் வராது இருக்கிறதுக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா தரைவழியாக வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு அந்த நுனிக்கருகள் வரும், அது வராது இருக்கிறதுக்கு பேசிவீட் இதில் வந்துட்டு வெட்டிசிலியம் லக்கானி, பவேரியா பேசியானா இது கொடுத்துருக்கோம். சார்நுஞ்சி பூச்சிகள் வராது, புழுக்கள் வராது இருக்கிறதுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டினோமைசிஸ், க்ரீன் ஆக்டினோ, இந்த வெள்ளை ஈக்கள், போயனு இந்த மாதிரி எது வராது இருக்கும். இந்த 2 இப்போ கலந்து கொடுக்குறோம். அதோடு நம்ம இப்போ வந்துட்டு வளர்ச்சிக்கு நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா நியூஆல்கி சாயில் போலியர் ஸ்ப்ரே நம்ம கொடுக்குறோம். இதனால் நம்ம வந்துட்டு இலைகள் வந்துட்டு நல்லா ஒளிச்சேர்க்கை நடக்கும் இதில். இப்போ இந்த மருந்துகள் தான் நம்ம இந்த 50 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம இப்போ இதுக்கு கொடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்து இந்த தோட்டம் நம்ம எப்படி கொண்டு வர்றோம், இதில் பயிர் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதுக்கு என்ன இடுபொருட்கள் கொடுக்குறோம், இயற்கை முறையில் நம்ம இந்த வெங்காயத்தை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.